إن الحمد لله نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد إن الله تعالى يقول في قرآنه الكريم وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் சலாமும் எங்களுடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தப தாபீன்கள் எம் அனைவர் மீதும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தனை புரிந்து கொள்கின்றேன். இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் அல்லாஹ்வுடைய மாளிகையிலே ஒன்று கூடியிருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவர் மீதும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்றைய இந்த நிகழ்விலே குடும்ப வாழ்வில் பிறர் தலையீடுகள் என்ற ஒரு தலைப்பிலே ஒரு சில விடயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்வதற்கு விரும்புகின்றேன். அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறை அல் குர்ஆனிலே கூறும்போது சொல்கிறான், வதக்கிர் ஃபைன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நீ நினைவூட்டு, நிச்சயமாக நினைவூட்டல் என்பது மூமின்களுக்கு பயனளிக்கும் என்று கூறுகிறான். அந்த வகையிலே இந்த நினைவூட்டல் பேசுகின்ற எனக்கும் கேட்கின்ற உங்களுக்கும் பயனளிக்க வேண்டுமென்று எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவிடம் பிரார்த்தனை புரிந்து கொள்கின்றேன். உண்மையிலே இந்த தலைப்பு பெரியவர்களோடு சம்பந்தப்பட்ட ஒரு தலைப்பு. இப்படியான தலைப்புகளை நாங்கள் குடும்பமாக நிகழ்வுகளிலே கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும். அத்தகையதொரு தேவைப்பாடு இன்றைய சமூக சூழ்நிலையிலே அதிகம் காணப்படுகிறது. இஸ்லாமிய போதனைகளிலே மிக முக்கியத்துவம் வாய்ந்த போதனையாக குடும்ப வாழ்வு தொடர்பான இஸ்லாத்துடைய போதனை அமைந்திருக்கிறது. விவாகம், விவாகரத்து, குழந்தை வளர்ப்பு, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையிலான உறவு, குடும்ப உறவினர்களுக்கு மத்தியிலான உறவு, அயலவர் சார்ந்த உறவு என்று
அதனுடைய பரப்பு விரிந்து கொண்டு செல்கிறது. அந்த அடிப்படையிலே குடும்பவியல் தொடர்பான இஸ்லாத்துடைய போதனைகளை தெரிந்து கொள்கின்ற நாங்கள் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே பல சந்தர்ப்பங்களில் நாங்கள் கவனம் செலுத்த தவறிய அல்லது அலட்சியம் செய்த ஒரு பகுதியாக இந்த விடயம் இருக்கிறது. உண்மையிலே குடும்ப வாழ்வில் மிக பிரதானமான அடிப்படையாக அமைகின்ற திருமணம், அது இரு மனங்களுடைய ஒரு இணைவுதான். ஒரு ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் நேசித்து விரும்பி வாழ்க்கையில் இணைந்து கொள்வது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்வான், ஃபன்கிஹு மா தாபலக்கும் மினன் நிசாஇ மஸ்னா வசுலாச வருபா. நீங்கள் விரும்பிய பெண்களை, இருவரையோ 3 பேரையோ 4 பேரையோ நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி ஒருவருடைய விருப்பத்தின் அடிப்படையில் திருமணம் அமைய வேண்டும் என்ற ஒரு விடயத்தை வலியுறுத்துகிறான். என்றால் திருமணம் என்பது இரு மனங்கள் இணைகின்ற ஒரு வாழ்வு. அதிலே விருப்பமில்லாமல் யாருடைய தலையீட்டின் காரணமாக அந்த திருமணம் அமையுமாக இருந்தால், யாருடைய விருப்பத்துக்காகவோ நாங்கள் இணைந்து கடைசியில் எங்களுடைய வாழ்க்கையை சீரழித்துக் கொள்கின்ற, சின்னாபின்னப்படுத்திக் கொள்கின்ற விடயமாக அது அமைந்துவிடும். அதனால தான் அல்லாஹு தஆலா அடிப்படையாக நீங்கள் விரும்பின பெண்களை என்று சொல்கிறான். குடும்பத்தில் மற்றவர்கள் விரும்பின பெண்கள் என்ற அர்த்தம் இல்லை. அது உம்மா விரும்பி இருக்கலாம், வாப்பா விரும்பி இருக்கலாம், சாச்சா விரும்பி இருக்கலாம், பெரியப்பா விரும்பி இருக்கலாம், மாமா விரும்பி இருக்கலாம், ராத்தா தங்கச்சிமார் விரும்பி இருக்கலாம். அவர்கள் விரும்பினார்கள் என்பதற்காக திருமணம் செய்ய முடியாது. திருமணம் என்பது ஒவ்வொருவருடைய அவங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அது அமையப்பெற வேண்டும். அது ஆணாக இருந்தாலும் சரிதான், பெண்ணாக இருந்தாலும் சரிதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு பெண்மணி வந்து கேட்டார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, என்னுடைய தந்தை என்னுடைய விருப்பத்தை பெறாமல் எனக்கு ஒருவரை திருமணம் செய்து தந்து விட்டார். அந்த திருமணம் செல்லுபடியாகுமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த திருமணத்தை நான் ரத்து செய்கிறேன், அந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று, அந்த திருமணத்தை நான் தள்ளுபடி செய்கிறேன் என்று சொன்னார்கள். அப்போது அந்த பெண்மணி சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதரே, இல்லை, நான் அவரோடு இணைந்து வாழ்கிறேன். இருந்தாலும் இத்தகைய ஒரு கேள்வியை நான் வந்து ஏன் கேட்கிறேன் என்றால், தாய் தந்தையர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு அவங்க விரும்பாதவர்களை கட்டி வைப்பதற்கு, திருமணம் முடித்து வைப்பதற்கான அனுமதி இருக்கிறதா என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கேள்வியை கேட்டேன் என்று அந்த பெண்மணி சொன்னார்கள். இங்கு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த திருமணம் என்று சொல்கின்ற அந்த குடும்ப வாழ்வு, அந்த கட்டுமானத்தின் அஸ்திவாரம் 2 மனங்களின் விருப்பங்களில் அமையப்பெற வேண்டும். அது பிறர் தலையீட்டினால் அமையக்கூடாது. பல குடும்பங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிற போது சில மாப்பிள்ளமார் அல்லது சில பெண்கள் சில சந்தர்ப்பங்கள் சொல்கிறார்கள், ஏன் நீங்கள் பிரிய போகிறீங்க, எனக்கு இந்த திருமணத்தில் உடன்பாடு இருக்கல்ல, விருப்பம் இருக்கல்ல, உம்மா வாப்பா குடும்பமாக சேர்த்து இதை செஞ்சு வச்சுட்டான், அதனால் எனக்கு இஷ்டம் இல்லை. உம்மா வாப்பாட விருப்பத்துக்காக திருமணத்துக்கு வந்து ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை நாசமாக்கிவிட்டு செல்கின்ற ஒரு துரதிர்ஷ்டமான நிலைமை காணப்படுகிறது. இது சில சந்தர்ப்பங்களில் குடும்பங்களில் பெண்களுக்கும் அந்த பிரச்சனை வருகிறது. ஏன் அவரை வேண்டாம் என்று சொல்கிறீர்கள், ஏன் அவரை விட்டு விலக வேண்டும் என்று சொல்கிறீர்கள்? இல்லை, நான் இன்னொருத்தரை விரும்பி இருந்தது,
அவரை இவங்களுக்கு குடும்பத்தாக்களுக்கு பிடிக்கலைங்கிற காரணத்துக்காக இவரை திருமணம் செய்திருந்தார்கள். எனக்கு இவரோட வாழ விருப்பம் இல்லை. இப்போது ஒரு ஆணுடைய வாழ்க்கை அங்கு கேள்விக்குறியாக்கப்படுகிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த குடும்ப வாழ்வு என்று சொல்கின்ற முதலாவது திருமணம் என்று சொல்கின்ற அந்த அஸ்திவாரத்தை இடுகின்ற போது அது இரு மனங்களினதும் இணைவாக அமைய வேண்டும். அது மற்றவருடைய தலையீட்டின் அடிப்படையிலே, நிர்பந்தத்தின் அடிப்படையிலே, பலாத்காரத்தின் அடிப்படையிலே அமையக்கூடாது. அப்படி அமையுமாக இருக்கின்ற போது அந்த வாழ்வு நிச்சயமாக சிதைந்து போகும். அப்படி பல திருமணங்களை, உறவுகளை எங்களுடைய சமூகத்தில் நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த இஸ்லாமிய குடும்பவியல் தொடர்பான இந்த கட்டுமானம் தொடர்பாக நாங்கள் யோசிக்கின்ற போது மிக முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு பகுதியாக இது இருக்கிறது. மாப்பிள்ளையுடைய பெண்ணுடைய விருப்பம் இல்லாமல் அவங்களுடைய விருப்பத்துக்கு மாற்றமாக நாங்கள் பலாத்காரத்தின் அடிப்படையில், நிர்பந்தத்தின் அடிப்படையில், நான் வாக்கு கொடுத்து விட்டேன் என்பதற்காக, நான் பேசிவிட்டேன் என்பதற்காக, நான் சொல்லிவிட்டேன் என்பதற்காக திருமணத்திலே நாங்கள் இரு மனங்களையும் சேர்த்து வைக்கின்ற போது சில சந்தர்ப்பங்களில் அந்த தம்பதியருடைய வாழ்க்கை சின்னாபின்னமாகின்ற ஒரு துரதிர்ஷ்டமான ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இது நாங்கள் முதலாவதாக எங்களுடைய திருமணம், குடும்பவியல் தொடர்பான விடயத்திலே கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விடயமாகும். திருமணம் நடந்து முடிந்ததற்கு பின்னர் கணவனும் மனைவியுமாக இணைந்து வாழ்கின்ற வாழ்க்கை, அந்த இரண்டு பேரும் சுதந்திரமாக வாழ்வதற்கான வழிவகைகளை குடும்பங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அந்த இரண்டு பேருடைய வாழ்க்கையிலும் நாங்கள் மூக்கை நுழைத்து கொண்டு, நாங்கள் அடிக்கடி தலையீடு செய்து கொண்டு, நாங்கள் எல்லா விடயங்களுக்கும் கருத்து சொல்லிக்கொண்டு இருக்கின்ற போது அந்த இளம் தம்பதியருடைய வாழ்க்கை யாருடைய கதையை கேட்பது, யாருக்கு பின்னாலே போவது என்ற ஒரு தள்ளாட்டமும் திண்டாட்டமும் அவர்களுக்கு மத்தியிலே வருகின்ற ஒரு துரதிர்ஷ்டமான நிலையை நாங்கள் பார்க்கிறோம். திருமணம் என்று சொல்கின்ற இந்த பந்தத்திலே இணைந்து வாழ்கின்ற போது பிரச்சனை வரும். குடும்பங்களுக்கு மத்தியில் பிரச்சனை இல்லாத குடும்பங்கள் இந்த உலகத்தில் ஒருத்தரும் கிடையாது. திருமண பந்தத்தில் இணைந்து வாழ்கின்றவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வாழ்க்கைகளை தேடிக் கொடுத்தவர்கள், புதிதாக பந்தத்திலே இணைந்து கொண்டவர்கள், முத்தப்பா முத்தம்மா என்கிற ஒரு நிலை வட்டாரத்தில் இருக்கிறவர்கள் என்று எல்லாருக்கிட்ட கேட்டாலும் உங்களோட திருமண வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் இல்லை. எல்லாருடைய குடும்ப வாழ்க்கையிலும் ஏற்றங்களும் இறக்கங்களும் உண்டு. எல்லாருடைய குடும்ப வாழ்க்கையிலும் இன்பங்களும் துன்பங்களும் உண்டு. எல்லாருடைய குடும்ப வாழ்க்கையிலும் பொருந்தி கொண்ட விஷயங்களும் உண்டு, பொருந்தி கொள்ளாத விஷயங்களும் உண்டு. எல்லாருடைய குடும்ப வாழ்க்கையிலும் கண்டுகொள்ள வேண்டிய விஷயங்களும் உண்டு, கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டிய விஷயங்களும் உண்டு. இதையெல்லாம் உள்வாங்கிக் கொண்டால் மட்டும்தான் இந்த குடும்ப வாழ்க்கை நமக்கு சந்தோஷமானதாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவியரோடு குடும்ப வாழ்க்கையில் முரண்பட்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி மனைவிமார்கள் சிலரோடு அவர்களுக்கு மனக்கசப்புக்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. ரசூலுல்லாஹ் கோவிச்சுக்கிட்டு இருந்துக்கிறாங்க. சில மனைவிமார்களோடு ஒரு மாதம் அளவுக்கு பேசாமல் எல்லாம் இருந்திருக்கிறாங்க என்று சொல்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்விலே இருந்திருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்விலேயே கணவன் மனைவி என்கிற அந்த உறவாடலில், அந்த தொடர்பில் சர்ச்சைகள், பிரச்சனைகள், கோபதாபங்கள் இருந்திருக்கிறது என்றால் எங்களுடைய வாழ்க்கையிலும் அது தவிர்க்க முடியாது. நாங்கள் யாருமே மலக்குகள் மாறு கிடையாது. தவறுகள் செய்யாத, குற்றங்கள் செய்யாத மனிதர்கள் யாருமே கிடையாது. எனவே எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த பிரச்சனைகள் வரும். இந்த பிரச்சனைகளை பிறர் தலையிட்டு பெரிசாக்கி வேறு இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டிடக்கூடாது. இதிலே நாங்கள் முக்கியமாக கவனம் செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், இந்த கணவன் மனைவி உறவு, இந்த பிணைப்பு என்பது அல்லாஹ் தஆலாவுடைய மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி.
ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة. அல்லாஹு தாலாவுடைய பெயர் அத்தாட்சிகளில் ஒரு அத்தாட்சி தான் அல்லாஹு தாலா உங்களிலே இருந்து உங்களுக்கான சோடியை அவன் உருவாக்கியது என்பது. இது மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி. உங்களுக்கான சோடியை அல்லாஹு தாலா உங்களிலிருந்து உருவாக்கியிருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விலா எலும்பிலிருந்து தான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் என்று நாங்கள் படித்திருக்கிறோம். இந்த மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி. நீங்கள் இந்த சோடி குடும்ப வாழ்க்கை திருமண இடைவு என்பது நீங்கள் மற்றவர்களின்பால் அமைதியாக சந்தோஷமாக இருப்பதற்காக, நீங்கள் நிம்மதி அடைவதற்காக, உங்களுடைய கஷ்டங்களை துன்பங்களை போக்கி ஆறுதல் அடைவதற்காகத்தான் இந்த குடும்ப வாழ்க்கை. அதனால் அல்லாஹு தஆலா உங்களுக்கு மத்தியில் அன்பையும் இரக்கத்தையும் பரஸ்பரம் வைத்திருக்கிறான். எனவே இந்த குடும்ப வாழ்க்கை என்பது அன்பினாலும் பரஸ்பரத்தினாலும் அமைதியினாலும் கட்டியெழுப்பப்பட வேண்டும். கணவன் மனைவி ஒருவர் மற்றவர் மீது அளவு கடந்த அன்பு கொண்டவர்களாக, நேசம் கொண்டவர்களாக, பிரியம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அந்த அன்பின் பிணைப்பால், அந்த பாசத்தின் பிணைப்பால் இந்த வாழ்க்கை கட்டமைக்கப்பட வேண்டும் என்ற யதார்த்தத்தை அல்லாஹு தஆலா நமக்கு வலியுறுத்துகின்றான். எனவே எங்களுடைய குடும்ப வாழ்வு என்பது அன்பாலும் பாசத்தாலும் இரக்கத்தாலும் புரிந்துணர்வாலும் விட்டு கொடுப்பாலும் நிரப்பப்பட்ட வாழ்க்கையாக இருக்கின்ற போது நிச்சயமாக எங்களுடைய வாழ்வில் வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம், சர்ச்சைகள் எல்லாம், பிணக்குகள் எல்லாம் சர்வசாதாரணமான விஷயங்களாக மாறிப்போய்விடும். பொதுவாக ஆய்வாளர்கள் சொல்வார்கள், திருமண பந்தத்தில் இணைகின்ற ஆக்கள் அவங்களோட வாழ்வு என்பது 3 கட்டங்களிலே காணப்படுகிறது. ஃபர்ஸ்ட்டாக அவங்களுக்கு இருக்கிற உறவு ரொமான்டிக் லவ் என்று சொல்வார்கள். அதாவது கணவனும் மனைவியும் இணைபிரியாத உறவுகளாக, ஊடல் கொண்டவர்களாக இருப்பார்கள். ஒருவரை ஒருவர் அளவு கடந்து நேசிப்பார்கள். ஒருவரை பார்க்காமல் மற்றவர் இருக்க மாட்டார்கள். ஒருவரோட பேசாமல் மற்றவர்கள் இருக்க மாட்டார்கள். எப்போதும் அவர்களோடு கூட இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். இந்த லவ் 3 மாதம் தான் இருக்குமா, கல்யாணம் முடிச்ச. அதிகபட்சம் சில குடும்பங்களிலே 3 வருஷம் வரைக்கும் அது நீடிக்குமா. நாங்கள் திருமண பந்தத்தில் இணைகிறாக்களை பார்க்குறோம். எங்களோட வாழ்க்கையிலும் பார்த்துருப்போம், பலருடைய வாழ்க்கையிலும் பார்க்குறோம். அந்த 3 மாத காலத்துக்கு இருந்த அந்த இறுக்கம் 3 மாதம் கழிச்சதுக்கு பிறகு குறைஞ்சி போகும். அதுக்கு பிறகு ஒரு வர்ற லவ் பவர் ஸ்ட்ரகிள் லவ், ஆறு பெரிய ஆளுன்ற மாதிரியான ஒரு லவ் தானே அங்கே வரும். நீ பெருசா நான் பெருசா, நீ சொல்கிறத கேட்குறியா நான் சொல்கிறத கேட்குறியா அப்படின்னு எதிரும் புதிருமான சண்டையிடுகின்ற வாழ்க்கை சிலருக்கு 3 மாதத்திலேயே ஆரம்பமாகிடும். இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் யதார்த்தமாக குடும்பங்கள் உறவுகள் புரிந்து வைத்திருக்க வேண்டும். என்ன கல்யாணம் முடிச்சு 3 மாதமால எல்லாரும் சண்டை உடிக்க தோக்கிட்டாங்க, அடிபடுறாங்க, என்ன பிரச்சனைப்படுறாங்க, ஏன் இப்படி பாருனாங்க, அப்படியெல்லாம் நம்ம பேச தொடங்கும். அதுதான் இயல்பானது. அந்த இயல்பை தவிர்க்க முடியாது. மேக்சிமம் சில குடும்பங்களில் 3 வருஷத்துக்கு அந்த ரொமான்டிக் லவ் தொடர்க்கும். 3ஆவது வருஷத்தில் தொடங்கிச்சோம்னா மரா யார் பெரிய ஆளுங்கள பிரச்சனை தான். அவர் செய்கிறது அவருக்கு பிடிக்கிறல்ல, அவ செய்கிறது அவருக்கு பிடிக்கிறல்ல, அவ ஒன்றை சின்ன அவ ஒன்றை சொல்கிற, அவ ஒன்றை சின்ன இவர் ஒன்றை சொல்கிற, இப்படி எதிரும் புதிருமான போராட்டங்கள் நிறைந்த வாழ்வாகத்தான் அது இருக்குமா. இது எவ்வளோ வரைக்கும் 10 வருஷம் இருக்குமா. 10 வருஷத்துக்கு போராட்டம் தான். ஒன்றுக்கும் ஒத்துக்காது, 2க்கும் ஒத்துக்காது. சாப்பாட்டிலையும் ஆளால் சண்டை, உடுப்புலையும் சண்டை, குடும்ப உறவுகளுக்கும் சண்டை, என்ன தடுத்தாலும் 2 பேருக்கும் பிரச்சனை அதிகம். இப்படி 10 ஆண்டுகள் இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. 10 வருஷத்துக்கு பிறகுதான் மெச்சுவர்ட் லவ் வருமா. இப்போ அவங்க புரிஞ்சுக்குவாங்க, அது நம்மட வாய்ப்பு அப்படித்தான், நம்மட மிஸ்டர் அவர் அப்படித்தான் இருப்பார். இதில் நாம் அறிவுரை சொல்லி அடிவுடிப்பட்டு பிரச்சனைப்பட்டு என்ன செய்ய. நாம் அந்த 10 வருஷம் பார்த்துட்டு இருந்தானே, இதுக்கு பிறகு ஒன்றும் நடக்க போகிறல்ல. அவர் பாட்டில் இருந்து போகிறது தான். அவர் புரிந்து கொண்டு அவர் நம்மளோட மாப்பிள்ளை இப்படி தான், அவர் இப்படி தான் இருப்பார். நமக்கு தெரியும் தானே, இந்த கல்யாணம் முடிச்சு உலக காலத்துக்கு நாம் செல்றோம் தானே கேட்காரா.
சில இயல்புகளை அது மாப்பிள்ளைகிட்ட மாற்றவும் முடியாது, பெண்ணுக்கிட்ட மாற்றவும் முடியாது. இப்படி ஒரு மெச்சுவட்டாக ஒரு 10 வருஷத்துலேருந்து மறு அதுக்கு பிறகு அப்படி தான் இருக்கு. இப்போ நிறைய பேர் வாழ்க்கை மெச்சுவட் தான். பொண்டாட்டி இப்படியான ஆளுன்னு தெரியும், சரியான வாய்காரின்னு தெரியும், இருந்தாலும் அவள் வாயை காட்டக்குள்ள நாம் சத்தம் போடாமல் இருந்துருந்தா பிரச்சனை இல்லை அப்படின்னு இருந்தால் பிரச்சனை இல்லை. என்ன வாய் காட்டுறது நாம் கை ஓங்கினோம்டா பிரச்சனை வரும். பொண்டாட்டி செலவுக்காரின்னு தெரியும் தான், நல்ல செலவுக்காரி தான், என்னத்தை கொடுத்தாலும் வச்சிருக்க மாட்டாள், செலவழித்து முடிச்சு போட்டு ஒன்றுமில்லைன்னு தான் சொல்லுவாள். அவளை அப்படித்தான். இனி என்ன செய்யறது? நம்மட வாழ்க்கைக்கு நம்மட தலைக்கு அமைஞ்சதை அப்படி தான் அமைஞ்சிருக்கு, போட்டு பொறுத்து நடந்துட்டு போகிறதான். இப்போ இனி அதுக்கெல்லாம் விளக்கம் கேட்டு இருந்த போட்டா வாழ்க்கை பிரச்சனையாகிடும். நம்மட வைஃபுக்கு நம்மட குடும்பம் ஒத்துக்குது இல்லை, நம்மட உமா ஒத்துக்கு இல்லை, நம்மட தாத்தா தங்கச்சிமார் ஒத்துக்குள்ள பிடிக்குது இல்லை, என்னமோ தெரியா எல்லாரோடையும் நல்லா அரிப்பாள், நம்மட உறவுகளோட நல்லா அரிக்க மாட்டாள். நம்ம எவ்வளவோ சொல்லி சொல்லி பார்த்துருப்போம், மாற்றவே முடியாது. அப்படி தான் இருக்கு. அதாவது இனி புரிஞ்சுக்கிட்டோம். இனி நீ உம்மாட்ட போகணும்னு சொல்கிறையும் இல்லை, ராத்தாட்ட போகணும்னு சொல்கிறையும் இல்லை, தங்கச்சிட்ட போகிறீங்களே, போகிறண்டா போகிறதான், வாரதான், இருக்கிறதா உங்களுக்கு விருப்பமானது நீங்கள் போகிறது அப்படின்னு ஒருவர் புரிந்து கொண்டு நடக்கிற லவ் 10 வருஷத்துக்கு பிறகு வரும். அப்போ இதுவரைக்கும் பிரச்சனை நடக்குந்தான், ஆரம்ப கட்டத்திலையும் நடக்குந்தான், இடைக்காலத்திலையும் நடக்குந்தான், இறுதி காலகட்டத்திலையும் நடக்குந்தான். சிலாக்கள் மௌத்தா போகிறாங்க, 2 பேரும் அந்த இன்னா பாடையில் போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் சண்டா 2 பேரும் விட்டா சண்டா. அதுலேயும் வயசு போன காலத்தில் சாதாரணமான காலத்தில் இருந்து சண்டையை விட அதிகமான சண்டைகள் பிடிக்கிறத பார்க்குறோம். ஏண்டா 2 பேருக்கும் அந்த புரிஞ்சு கொள்கின்ற விளங்கிக் கொள்கின்ற ஒருவரை போட்டு பொறுத்து நடக்கின்ற அந்த நிலைமையெல்லாம் தாண்டி ஞாபக சக்தி குறைபாடு இனி அது இதுன்னு எல்லாத்தையும் அள்ளி போட்டு காய்ச்சி கொண்டு சண்டை பிடிச்சிட்டு இருப்பாங்க. எனவே அன்புக்குரிய சகோதரர்கள், இந்த குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைங்கிறது இல்லாமல் இருக்காது, அது எப்பவும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த பிரச்சனையோடு சம்பந்தப்பட்டவர்கள் கையாளுகின்ற போது அந்த பிரச்சனையை நாங்கள் இலகுவாக முடித்துக்கொள்ள முடியும். எங்களுடைய பெற்றோர்கள், தாய் தந்தையர்கள் கட்டாயம் பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடித்து கொடுத்ததற்கு பிறகு அவர்களை மேற்பார்வை செய்கின்றவர்களாக இருக்க வேண்டும், அவர்களை வழிநடத்துகின்றவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய வாழ்விலே காணப்படுகின்ற ஏற்றத்தாழ்வுகளின் போது தேவையான ஆலோசனைகளையும் வழிகாட்டல்களையும் கொடுக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இது அவருடைய கடமை. அனுபவத்தின் அடிப்படையிலும், ஆற்றலின் அடிப்படையிலும், அறிவின் அடிப்படையிலும் அவர்களும் செய்ய வேண்டிய பணியாக இருக்கும். ஆனால் இந்த பெற்றோர்கள் இந்த இளம் தம்பதிகளுடைய வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா விடயங்களிலும் மூக்கை நுழைத்து கொண்டு தலையீடு செய்து கொண்டு பிரச்சனையை ஏற்படுத்துகின்றவர்களாக இருப்பார்களாக இருந்தால் அந்த குடும்பங்களில் நிறைய சிக்கல்கள் வரும். இன்றைக்கு நிறைய குடும்பங்களில் நாங்கள் பார்க்கிற போது இந்த தலையீடு பல குடும்பங்களின் வாழ்க்கையை சிக்கலாக்கி இருக்கிறது. அலுவலக ரீதியாக குடும்பங்களோடு, கணவன் மனைவி பிணக்குகளோடு நேரடியாக சம்பந்தப்பட்டு கலந்துரையாடுகின்றவன் என்ற வகையிலே நிறைய கேஸ்களை தினந்தோறும் சந்திக்க வேண்டியிருக்கிறது. சாதாரணமாக கல்யாணம் முடித்து 3 மாதம் தொடங்கி கல்யாணம் முடித்து 30 வருஷத்துக்கு பிறகும் காதிக்கோட்டுக்கு போய் பிரிய போகிறோம் என்று வந்திருக்கிறாக்களை எல்லாம் காண முடிகிறது. இவ்வாறு பிரிகின்றவர்களுக்கு பல்வேறு காரணிகள் இருந்தாலும் அந்த காரணிகளிலே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய நாங்கள் எல்லோரும் கவனம் செலுத்த தவறிய ஒரு காரணம் இருக்கிறது. அது பெற்றோர்களுடைய, மற்றவர்களுடைய தலையீடு. இதனால் நிறைய குடும்பங்கள் சிக்கலான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்ற ஒரு துரதிஷ்டமான சூழ்நிலையை இன்றைய குடும்பங்களிலே நாங்கள் பார்க்க முடிகிறது. ஒரு சகோதரர் தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்வதற்காக வந்திருக்கிறார். அவரோடு கலந்துரையாடிய போது, ஏன் நீங்கள் உங்களுடைய மனைவியை விவாகரத்து செய்ய போகிறீர்கள்? மௌலவி, எனக்கும் பொண்டாட்டிக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது, நாங்கள் 2 பேரும் நல்லா தான் இருக்கோம். ஆனால் எங்களோட மாமியாரிக்காவே அவ எங்களை வாழ விட மாட்டான். என்ன பிரச்சனை உண்டாலும் எல்லாத்திலையும் மூக்க நுழைத்து கொண்டு, எல்லாத்திலையும் தலையிட்டு கொண்டு, எல்லா இடத்திலையும் கதைத்து கொண்டிருக்கின்ற ஒரு
நிலையை தொடர்ச்சியாக என்னால் சகித்து கொண்டிருக்க முடியாது. அந்த பொம்பளைக்கு எவ்வளவு சொன்னாலும் விளங்குதும் இல்லை. எங்கட வைஃப் என் பக்கம் நிற்கிறையா இல்லை உம்மாட பக்கம் நிற்கிறையா என்ற ஒரு போராட்டம். உம்மாக்கு நீங்க தலையிட வேணாம், உங்களோட பிரச்சனையை பாருங்க, உங்களோட வேலையை பாருங்கன்னு சொல்ற அளவுக்கு அந்த பிள்ளை இல்லை. அது தாய் மீது கொண்ட அந்த பாசம். ஆனால் அதே நேரத்தில் தன்னுடைய கணவன் தன்னுடைய உம்மாவால் பல்வேறு சிரமங்களுக்கும் அசௌகரியங்களுக்கும் உள்ளாகிறான் என்று தெரிந்திருந்தும் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலையில் ஒரு திண்டாடி கடைசியில் வழக்குக்கு வந்திருக்கிறார்கள். இதுக்கு ஒரு அடிப்படையான ஒரு காரணம் இருக்கிறது. நம்மளோட சமூக கட்டமைப்பில் இருக்கிற ஒரு பிரச்சனை. அது என்னென்றால், எங்களுடைய ஆண்கள் திருமணம் முடித்து கொண்டு பெண்களுடைய வீடுகளில் வாழ்கிறது. பொதுவாக இஸ்லாமிய உலகில் இல்லாத, இலங்கையிலையும் எல்லா முஸ்லீம்கள்ட்டையும் இல்லாத கிழக்கில் மட்டும் காணப்படுகின்ற ஒரு எங்களுடைய எழுதப்படாத விதி, பொம்பளைக்கு வீடு கொடுக்கணும் என்று. அந்த வீடு கொடுக்கணும் என்கிற அடிப்படையில் அந்த பெண்ணுடைய வீட்டில் வாழ வருகிற போது அங்கே மாமியார் இருப்பார், அங்கே மாமனார் இருப்பார். ஏன்னா அவங்களோட வீடு அது. அங்கு மதினிமார்கள் இருப்பார்கள், அங்கு மச்சினன்மார்கள் இருப்பார்கள். எங்களுடைய வடகிழக்கிலே வாழுகின்றவர்களை தாய் வழி சமூகம் என்று சொல்வார்கள். தாயோட தான் எல்லா வகையான நெருக்கமான உறவுகளும் இருக்கும். எங்களுக்கு தந்தை வழி உறவுகள் குறைய, தொடர்பு குறைய. இப்போ நம்ம எல்லார்டையும் கேட்டால் பெரியப்பட விட்ட எப்போ போனன்னு கேட்டால் பெரியப்பட விட்ட பெரியப்பா இருக்காருன்னு ஏரியான்னு யோசிக்கிற அளவுக்கு வரும். சாச்சாட விட்ட மாமிர விட்ட அந்த உறவுகள் இல்லை. ஆனால் உம்மா தாய் வழி உறவுகளோட நெருக்கமான உறவுகள் இருக்கும். எனவே இதெல்லாம் சுற்றி வளைத்து இருக்கிற போது அந்த வீட்டுக்கு புதுசாக குடித்தனம் பண்ண வந்த ஒரு ஆம்பளையை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நிறைய சவால் இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல கலந்துரையாடிய மாப்பிள்ளை சொன்ன விஷயம் என்னென்னா, நாங்கள் சத்தம் போட்டு கதைச்சாலும் சரியா இந்த மனுஷி வந்து என்ன எடுப்பா, நாங்கள் சும்மா எங்களோட பெட்ரூம்ல இருந்து காய்ச்சிட்டு இருப்போம். சில நேரம் அங்கே கதைச்சிருக்க கூட சத்தம் போட்டு வரதானே, என்ன அங்கே ரெண்டு ஒரு சத்தம் போடுற, என்ன பிரச்சனையாண்டு கேட்டு வருவா. இது என்ன பிரச்சனை உலவி, நாங்கள் சும்மா எங்களுக்குள்ள காய்ச்சிட்டு இருக்கிறோம். சில நேரம் நான் ரேஸ் ஆகி கதைப்போம். ஒரு கட்டத்தில் மாமனார் சொல்றாரு, கல்யாணம் முடிச்சு கொடுத்து இந்த அவளுக்கு இவ்வளவு காலமாகி ஒரு பெரிய காலம் போகக்குள்ள இவ்வளவுக்கு ரெண்டு பேருக்குள்ள சண்டை பிடிச்சிட்டு கொண்டு போய் காதிக்கோட்டில் வழக்க வச்சு விட்டுருவோம் என்று சொல்றாரு. இப்படி தாய் தந்தையர்களுடைய அல்லது மாமா மாமியாவுடைய அந்த தலையீடுகள் எங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு பிரச்சனையாக இருக்கிறது என்று சொல்லி வழக்கு வைக்க வந்திருக்கிறார். அவ கூப்பிட்டு விசாரித்த நேரம் அவ சொல்கிறா, எங்களை ரெண்டு ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். அவர் சொல்கிறது சரிதான், உம்மாக்கு நானே இப்படி சொல்கிறேன், நீங்கள் கூப்பிட்டு செல்லுங்க மௌலவி. உம்மாவை கூப்பிட்டு கதைக்கிற நேரம் உம்மா என்ன சொல்கிறேன்னா, நான் வளர்த்த பிள்ளை உலகாலத்துக்கு எந்த கைக்குள்ளே இருந்த பிள்ளை இவ்வளவு செலவழிச்சு ஊடுகாட்டி கட்டி கொடுத்துக்கிறோம், அவர் விரும்பினமாயிடலாம் கதைக்கிறதுக்கு பேசுகிறதுக்கு நான் விடலாமா, அவர் எடுத்ததெல்லாம் கை விட்டுறையும் அப்படியும் முடியும் கழிச்சிருக்கிறார். இப்படி நிறைய குடும்ப வாழ்வு, பலருடைய குடும்ப வாழ்வு சின்ன போனத்தில் இந்த குடும்ப உறவுகளுடைய தலையீடு இருக்கிறது. அதுக்கான உம்மாப்பா தலையிடக்கூடாது என்பதல்ல, பாப்பா என்னண்டே பார்க்கப்படாது, உம்மா என்னண்டே பார்க்கப்படாதுங்கிறதல்ல, நாங்கள் இதுக்கு வழிகாட்டோம். பெரும்பாலும் எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு குடும்ப ரீதியான ஒரு இயல்பு என்னண்டா, நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு சப்போர்ட் பண்ணுறது. இப்போ நான் ஒரு பெண்ணு மகளுக்கு கட்டி கொடுத்த ஒரு தந்தை என்று சொன்னால், நான் எந்த மகள பக்கம் தான் நிற்கிறது. அவங்களோட மருமகண்ட நியாயங்களை எல்லாம் பார்க்க மாட்டோம். அது எந்த மகள் அப்படி செய்ய மாட்டாள், அது எந்த பிள்ளை, நான் வளர்த்த பிள்ளை, அவள் அப்படி கதைக்க மாட்டாள், அப்படி பேச மாட்டாள். உங்கள்கிட்ட கதைக்க மாட்டாள், பேச மாட்டாள், அவர்கிட்ட எப்படி கதைடா அவருக்கு தெரியும் தானே. எனவே அந்த பிள்ளைகளையே நியாயப்படுத்துகிறார்கள். ஆம்பளை பிள்ளை நான் சரியா, வாப்பாவும் உமாவும் ஆம்பளை பிள்ளைக்கு தான் சப்போர்ட் பண்ணுறான். சரி, என்ன பிள்ளை அப்படி இல்லை, என்ன பிள்ளை நான் அப்படி வளர்க்கலை, என்ன பிள்ளை அப்படி செய்ய மாட்டான், அவள் தான் சரியான மோசம் அப்படி என்று இந்த குடும்ப உறவுகள் நீதியின் பக்கம், நியாயத்தின் பக்கம், சரியின் பக்கம் நிற்காமல் தங்களுடைய பிள்ளைங்கிறதுக்காக வேண்டி அவர்கள் பிழை செய்கிறார்கள் என்று தெரிந்திருந்தும், தவறு செய்கிறார்கள் என்று தெரிந்திருந்தும், இவங்களோட இந்த நகர்வு ஒரு பிழையான ஒரு வழிக்கு கொண்டு செல்லும் என்று தெரிந்திருந்தும்
அவர்கள் ஒரு சப்போர்ட் பண்ணுகின்ற நிலவரங்கள் இன்றைக்கு எங்களோட குடும்பங்களில் சிக்கல்களை ஏற்படுத்தி இருக்கிறது. கட்டாயம் நாங்கள் எல்லாரும் மாமனார் மாமியா என்கிற உறவில் உள்ளவர்கள், பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுத்தவர்கள், இதில் கொஞ்சம் நம்ம கவனம் செலுத்தணும். அவங்க 2 பேரும் வாழ வேண்டிய ஆட்கள், இளம் வயசில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நிறைய ஆசாபாசங்கள் இருக்கும், விருப்புகள் இருக்கும். இதையெல்லாம் புரிஞ்சு கொண்டு நம்ம கொஞ்சம் தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிற, அவதானித்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலை தான் எங்களுக்கு தேவைங்கிறதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்கள் எங்கள்கிட்ட இருக்கிற இந்த குடும்ப கட்டமைப்பு காரணமாக திருமணம் செய்து புது தம்பதிகளாக வருகின்றவர்கள் தங்களுடைய கணவன் மனைவிக்கு இடையிலான, இளந்தம்பதிக்கு இடையிலான அந்த ஊடல்களை, தொடர்பாடல்களை சுதந்திரமாக செயற்படுத்துவதற்கான சூழலும் எங்களுடைய குடும்ப கட்டமைப்புகளில் இல்லை. அங்கே மாமா பார்த்துட்டு இருக்காரு, இங்கே மாமியா பார்த்துட்டு இருக்கா, அங்கே மைனியா பார்த்துட்டு இருக்காள், இங்கே மச்சினம் பார்த்துட்டு இருக்கான். இதுக்குள்ள இப்படியான ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை எங்களுடைய இந்த முஸ்லீம் சமூகத்தில் காணப்படுகிற இந்த பெண்ட வீட்டுக்குள்ளே வந்து மாப்பிள்ளை இருக்கிறங்கிற விடயம் காரணமாக வந்திருக்கின்ற ஒரு பிரச்சனை. கட்டாயம் நாங்கள் இது சீர் செய்கிற போது இந்த பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதற்கான வாய்ப்பு நமக்கு அதிகமாக இருக்கிறது. ஒரு சகோதரர் வந்து என்னிடத்தில் முறைப்பட்டார். நான் கல்யாணம் முடித்து மாப்பிள்ளையாக போயிருக்கேன் மௌலவி, நான் பொஞ்சாதியை கூட்டிகிட்டு எங்கள் நானும் ட்ரிப்பு கொண்டு பார்த்தேன், நாங்களும் வேற போகிறோம் வரோம், மாமியாவுக்கு மிரடமா, அங்கே மச்சினனும் மிரடமா, மைனியாவும் மிரடமா. நாங்கள் 2 பேரும் சுதந்திரமாக போய் கொஞ்சம் திரிய போகிறோம், போகிறோம் விரும்பினது போய் தெரியும். இல்லை நீங்கள் கொழும்பு போகிறோம், நாங்களும் பாரோம், வேறோட புக் பண்ணுவோம். இது என்ன மௌலவி இது? இப்போ இதெல்லாம் விளங்கப்படுத்துகிற யாரு? அவன் புதுசாக கல்யாணம் முடித்தவன் தண்ட மனைவியோட அவன் விருப்பத்தின் அடிப்படையில் போகிறவங்கள போவான். இதை கூட செய்ய முடியாத ஒரு அளவுக்கான ஒரு சூழ்நிலை எங்களுடைய குடும்பங்களிலே பல இடத்துல காணப்படும். அதெல்லாம் யோசிக்கிற இல்லை. அவங்க புதுமண தம்பதிகள், அவங்க போப்புறாங்க, நம்ம விடுவோம், அவங்களுக்கு தேவையான வழிகாட்டல்களை செஞ்சு கொடுப்போம், அவங்க விரும்பினாக்களை கூட்டிகிட்டு போகட்டும் என்கிற மனோபாவம் எல்லாம் இல்லை. அவையும் கூட்டிகிட்டு போகணும், இவையும் கூட்டிகிட்டு போகணும், அந்த பிள்ளை கத்தும், அந்த பிள்ளை தெரியும் தானே அப்படின்னு கிடக்கிற எல்லாரையும் மல்லி கடைசியில் எல்லாரும் ஒரு பயணம் போன மாதிரி பயணம் போயிட்டு வந்து திரும்பி வந்து வீடு சேருகின்ற ஒரு நிலை தான் இருக்கிறது. இதை ஒரு குறைபாடாக ஒரு சகோதரர் என்னோட பகிர்ந்து கொண்டார். ஒரு புதுமண வாழ்க்கையில் இணைந்து கொண்டு வருவார். நம்ம இந்த சிந்தனைகள், எண்ணங்களை எல்லாம் நாங்கள் மாற்ற வேண்டும். இந்த தலையீடுகள் எல்லாம் அவங்களுடைய ஒரு சந்தோஷமான, ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கைக்கு பிணக்கை ஏற்படுத்துகின்ற, பாதிப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நிலவரத்தை உண்டு பண்ணும் என்பதை நாங்கள் நிறைய பேர் சிந்திக்காத பகுதி, சிந்திக்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்தை தேவையில் நாங்கள் இருக்கிறோம். இன்றைக்கு எங்களுடைய பிரதேசங்களில் திருமணங்கள் நடைபெறுகின்ற அதே வேகத்தில் விவாகங்களும் ரத்தாகுகின்ற புள்ளிவிவரங்கள் அதிகரித்திருக்கிறது. நீங்கள் காதி கோட்டுகளுக்கு போனால் தெரியும் யார் யாரெல்லாம் இதுக்கு வருகிறார்கள் என்று. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் கல்யாணம் முடித்து 3 மாதம் ஆகி பிரிய வந்திருக்கிறாங்க. கல்யாணம் முடித்து 30 வருஷமாகி பிள்ளைக்கு கல்யாணம் முடித்து பேரப்பிள்ளையும் கண்டு போட்டு அவர் வாணாண்டு வந்திருக்கார். இப்படி இந்த சரியான புரிதல், மற்றவர்களுடைய பிழையான வழிகாட்டல், தலையீடுகள் காரணமாக பலருடைய குடும்ப வாழ்வு இத்தகைய ஒரு சிக்கலான ஒரு நிலையை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. எனவே கட்டாயம் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விடயத்தில் நாங்கள் கவனம் செலுத்தி மிக கவனமாக கையாள வேண்டிய ஒரு தேவைப்பாடு நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது. உண்மையாகவே இன்றைக்கி எங்களுடைய குடும்பங்களில் பார்த்தோம்னு சொன்னால் நிறைய பிரச்சனைகள். ஒரு முக்கியமான ஒரு மாமியா மருமகள பிரச்சனை. நிறைய பேருக்கு அதாவது கணவனுடைய உம்மா, எங்களுடைய குடும்ப கட்டமைப்பில் மாப்பிள்ளமார் மாமியாமாரோட முரண்பட்டுக் கொள்கிற சந்தர்ப்பங்கள் மிக அபூர்வமானது. 1-2 கேஸ்கள் நடக்கும். ஆனால் கணவனுடைய உம்மாவோட, கணவன் சார்ந்த உறவுகளோட பிரச்சனைப்பட்டு கொள்றதுங்கிறது எங்களுடைய சமூகத்தில் ஒரு நிறைவான விடயமாக இருப்பதை நாங்கள் பார்க்குறோம். மாமியா மருமகளோட பிரச்சனை. மருமகள் ஏன்
மாமியாவோட முரம்பட்டு கொண்டிருக்கிறா என்று நாங்கள் பார்க்குற நேரம் பல குடும்பங்களில் காணப்படுகிற பிரச்சனை மாமியோட தலையிடு. நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு எங்கள் மாமியை விட மாட்டான், ஒன்று கூட மாட்டான். ஒரு சகோதரி வெளிநாட்டில் இருக்கின்ற தன்னுடைய கணவனை பற்றி முறைப்பாடு செய்தார். இந்த வெளிநாட்டில் இருக்கிற கணவர், நான் தான் அவர் காசெல்லாம் செலவழித்து அனுப்பினது, இன்னைக்கு இருந்து நாங்கள் நட்டதெல்லாம் செய்து, ஆனால் போய் உம்மாவுக்கு காசு அனுப்புகிறாரு. பல மாத காசுகள் உம்மாக்கிட்டே வந்தது, உம்மா தான் கணக்கு பார்த்துக்கு நீ கொண்டு வந்து செலவு காசு வந்துட்டு போகிறார். இது என்ன மௌலவி இது? எப்படி இந்த வாழ்க்கையில் நான் வாழ்கிறது? மாமியாவை கூப்பிட்டுச்சேன்னா அவன் என்ன புள்ள எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கான், இவர்களுக்கு அந்த கண்காது முக்கில் ஒன்றும் தெரியல செலவழிக்கிறதுக்கு. எனவே அது ஒரு கட்டுப்பாடோட செலவழிக்கணும். நான் இப்படி செலவழிக்கணும்னா அவளுக்கு செஞ்சு கொடுத்துருக்கேன். இந்த அன்றைக்கி 800 ரூபா காசு இந்த நாளைக்குரிய செலவு. சாப்பாடுக்கு என்னென்ன செலவு கொண்டு கணக்கு போட்டிருக்கியா, மீன் வாங்குறதுக்கு எவ்வளவு, தேங்காய் வாங்குறதுக்கு எவ்வளவு, கொச்சிக்காய் வாங்குறதுக்கு எவ்வளோன்னு கணக்கு போட்டு கொண்டு 800 ரூபா காசு. இப்போ நான் ஒரு 10 வருஷத்துக்கு முந்தின கதை இது. சில நேரம் நான் சொல்கிற இந்த செய்தியை அந்த சம்பந்தப்பட்ட சகோதரியும் கேட்டுக்கொண்டிருக்கலாம். இப்படி ஒரு காசு வாங்கி இப்படி ஒரு குடும்ப வாழ்க்கை நடத்தணுமாண்டு இப்படியெல்லாம் மாமியாக்கள் இருக்கிறார்கள். உண்மையாகவே கணவன் அவளுடைய கணவன் அப்படி யோசித்திருக்க மாட்டான். அந்த யோசிக்க வச்சது, சிந்திக்க வச்சது, இப்படி வழி நடத்தினது இந்த தாயுடைய பங்காக இருக்கிறது. அந்த தாய் சொல்ல வேணும், அப்படியெல்லாம் பார்க்கப்படாமான் செலவழிக்கிறதுல. நீ எந்த பேரு காசு அனுப்பப்படாது, உண்ட மனைவி இருக்கிறாள், உனக்காக செலவழித்தவள், பாடுபட்டவள், நீ அவளோட பேருக்கு அனுப்பு. ஆனால் அவளுக்கு செலவு கொடுக்குற நேரம் என்ன ஒரு கட்டன் ரைட்டா இப்படிலாம் சொல்லி செலவழிக்கிறதுல விஷயத்தில் கவனம் அறிக்கை சொல்லி கஷ்டப்பட்டு உழைக்கிறான்னு இன்று தான் வழிகாட்டணுமே தவிர நீ எனக்கு காசு அனுப்பு நான் பார்த்துக்கிறேன் என்று சொன்னால், ஒரு தடவை அந்த பெண்மணி ஒரு நாள் அந்த காசை வாங்கிட்டு போனான்கிட்ட, மாமியாவுக்கு மருமகளுக்கு பிரச்சனை ஆகிட்டு அந்த காசை அவள் கொடுக்கலான்னு எனக்கிட்ட கொண்டு வந்துட்டு போனான். கொடுக்க சொல்லி கூப்பிட்டு விசாரித்த நேரம் தான் அவள் இந்த விளக்கதை சொன்னான். அவள் அந்த காசை அவள் வச்சுக்க சொல்லுங்க, இப்படி ஒரு காசு எனக்கு தேவையில்லை, அப்படி ஒரு வாழ்க்கை நடத்த கூட அந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லைண்டு. இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பல குடும்பத்தில் இருக்கிற மாமியாக்களுடைய நிலவரம் இருக்கிறது. அவர்கள் சந்தோஷமாக வாழணும். அந்த சந்தோஷமான வாழ்க்கைக்கு ஏற்ற வசதிகளையும் வாய்ப்புகளையும் சூழல்களையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றவர்களாக மாமியாக்கள் இருக்க வேண்டுமே தவிர இப்படியான எச்சித்தனமான கணக்குகள் எல்லாம் பார்க்கின்ற ஒரு நிலையில் குடும்பத்தை வழிநடத்த போனால் நிச்சயமாக குடும்பங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்க மாட்டார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இதிலெல்லாம் நாங்கள் கட்டாயமாக கவனம் செலுத்தணும். ஒரு பெண்ணுக்குரிய கௌரவம், அவள் ஒரு இல்லத்தரசி என்று நம்ம சொல்லுவோம். அவளுடைய கணவன் அவளுக்கு தேவையானது அவளுக்கு அனுப்பி வச்சதான் அவளுக்கு சந்தோஷம். யாரோ ஒருவருக்கு அனுப்பி, அது உம்மாண்டால் தான் தாத்தாள் தான் தங்கச்சின்றாலும் அனுப்பி அவள் கணக்கு பார்த்து கொடுக்குற அளவுக்கு இருக்கிறத ஒரு பெண் ஏற்றுக்கொள்ள மாட்டாள். உங்களுடைய மகள் வாழ்க்கைப்பட்டிருந்தால் உங்களுடைய மகளுக்குரிய செலவு இப்படித்தான் கிடைக்கிறது என்றால் அதை நீங்கள் பொருந்திக்கொள்வீங்களா? நிச்சயமாக நாங்கள் பொருந்திக்கொள்ள மாட்டோம். ஆனால் இப்படி எல்லாம் யோசிக்கின்ற மாமியாக்கள் எங்களோட சமூகத்தில் இருக்கிறார்கள். சில இடங்களில் மாமியாக்கள் எப்படியான மனநிலை கொண்டவர்கள் இருக்கிறார்கள் என்றால், அவளோட வாழ்கிற வரைக்கும் அவன் இங்கே வரப்படான், அவனோட பொஞ்சாதியோட நல்லா இருக்கான், பிள்ளைகளோட நல்லா இருக்கான், பிரச்சனை இல்லை, சந்தோஷமாக இருக்கான். மாமியாவுக்கும் மருமகள் பிடிக்கல, ஏதோ ஒரு பிரச்சனை காரணமாக பிடிக்கல என்பதற்காக அவளோட வாழ்கிற வரைக்கும் மகன் அடப்புக்கு வரையும் கூடாது, கதைக்கையும் கூடாது, பேசையும் கூடாது, அப்படி வாரண்டா அவர் விட்டு போட்டு வரட்டும் என்று சொல்கின்ற பல தாய்மார்கள் இருக்கிறார்கள். சில நேரம் தாயுடைய பக்கம் நியாயங்கள் இருக்கும். ஆனால் அந்த நியாயங்களை எல்லாம் தாண்டி அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் இணைந்து வாழ்கள். அவர்களுக்கு பல பிள்ளை குட்டிகள் இருக்கிறது. நீங்கள் தாய் சொல்கிறீங்கிறதுக்காக ஒன்று உங்களோட சொல்ல தட்டக்கூடாது என்பதற்காக அவன் விட்டுட்டு வந்தால் அந்த பெண்ணுடைய வாழ்க்கை, அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை, இதையெல்லாம் யோசிக்கின்ற அளவுக்கு, எல்லாம் சிந்திக்கின்ற அளவுக்கு சில நேரம் சில தாய்மார்களுக்கு, சில மான்மார்களுக்கு அந்த எண்ணங்கள், சிந்தனைகள் இல்லாமல் இருக்கலாம். இவை கட்டாயம் இதையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. நான் ஒரு வெளியூர் பிரதேசத்திலே ஒரு ரமலான் 27வது தினத்தில் பெண்களுக்கான ஒரு பயான் நிகழ்ச்சி
நடத்த வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க குடும்ப உறவு சம்பந்தமாக நான் பேசிக்கொண்டிருந்தேன். பேசிக்கொண்டிருக்கிற போது நிறைய பெண்களுடைய கண்களில் இருந்து மலை என்று தண்ணி ஊற்றுது. அதில் நான் பேசின இந்த மாமியா மருமகள் பிரச்சனை சம்பந்தமாக இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் நிறைய பேருக்கு சிக்கலாக இருக்கிறதுன்னா, மருமகளாக இருந்தவர்களெல்லாம் அழுகிறார்கள், மாமியாக்களும் அழுகிறார்கள். அந்த உரை முடித்ததற்கு பிறகு ஒரு பெண்மணி வந்து கேட்டால், மௌலவி உங்களோட தனியாக நான் பேசணும்ண்டு. நான் சொன்னேன், நான் அவசரமாக நான் திரும்ப வேணும், டெலிஃபோன் நம்பருக்கு எடுத்து பேசுங்கண்டு. புறவு எடுத்து பேசினா, நீங்கள் அந்த குடும்ப உறவு சம்பந்தமாக பேசுகிற போது உங்களோட மாமியாவோட உறவு இல்லாமல் நான் இருக்கிறேங்கிறது எனக்கு மிகப்பெரிய கவலையாக இருக்குது. குடும்ப உறவுகளை துண்டித்து வாழ்கிறதால நாங்கள் செய்கிற அமல்கள் கூட அந்த இடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுண்டா, கட்டாயம் நான் அந்த உறவை நான் புதுப்பிச்சு கொள்ள வேணும், நான் மாமியாவோட பேசணும், கதைக்கணும். ஆனால் எங்களோட மாமியா பேசுகிற கதைக்கிற ஒரு நிலையில் உள்ள ஆள் அல்ல. என்ன செய்ய மௌலவின்னு நான் சொன்னோம், கட்டாயமாக போங்க, உங்களோட உம்மாவையும் கூட்டிகிட்டு கட்டாயமாக போங்க. அதுவும் நோன்பு 27வது நாள் என்று சொல்கிறோம், ஒரு நல்ல நாள் நம்முடைய பார்வையில், சமூக பார்வையில் கொஞ்சம் மனங்கள்லாம் இழகி போயிருக்கிற சந்தர்ப்பம். போய் மாமியாரை சந்தித்து நீங்கள் மன்னிப்பு கேளுங்க, என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை. அவள் ஏற்றுக்கொண்டு நான் அப்படி செய்கிறேன்னு. அதுக்கு பிறகு அடுத்த நாள் தொலைபேசி அழைப்படுத்தி சொன்னால், போன மௌலவி நானும் எங்கள் உம்மாவும் மாமியாவை பார்க்குறதுக்கு போனதுக்கு அந்த பொம்பளை ஒரு நாய் ஊட்ட வந்திருக்குன்னு சொல்லி கூட கணக்கெடுக்கலை. நாய் ஊட்ட வந்தாலும் ஒரு கணக்கு கொண்டிருக்குமே, அந்த கணக்கு கூட எங்களுக்கு இருக்கல. மிச்சங்காலத்து பிறகு வந்திருக்காக ஒரு பாயை எடுத்து போடுவோம், ஒரு பாயை கூட எடுத்து தரையில்லை, எங்களோட கதைக்கவும் இல்லை, பேசவும் இல்லை, சொன்ன சலாத்துக்கு பதில் சொல்லையும் இல்லை. நான் என்ன குற்றங்குறை செஞ்சுருந்தேன், மன்னிச்சிங்க மாமின்னு எல்லாம் சொல்லி பார்த்தேன், கணக்கெடுக்கலை. எங்களோட உம்மா தான் போய் ஒரு பாயை எடுத்து போட்டு வந்து நாங்கள் இருந்துட்டு கடைசி வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசவும் இல்லை, கதைக்கவும் இல்லை. அவட பாட்டுக்கு அவட விளைஞ்சிட்டீங்க, நாங்கள் வந்திருக்கோம்னு சொன்னேன். இப்படியான மாமியாக்களும் சமூகத்தில் நிறைய பேர் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இப்படியான மாமியாக்களும் மாமாக்களும் இருந்தால், மாமனார்மார்களும் இருந்தால் குடும்பங்கள் நிச்சயமாக சந்தோஷமாக செழிப்பாக இருக்காது. உண்மையாகவே நிறைய இந்த விஷயத்தில் ஆண்களுடைய பகுதி மிக குறைய. ஆண்கள் இதையெல்லாம் ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு அதை பெருப்பிச்சு கொண்டு அதை பகையாக இருந்து கொண்டு விருப்பம் அவங்களுக்கு கிடையாது. அதையெல்லாம் பெரிய பிரச்சனைகளாக ஆக்கி பூதாரமாக்கி பிரச்சனைகளாக அதை தொடர்ந்து கதைச்சு கொண்டிருக்கிற ஒரு இயல்பு கொண்டவர்களாக நிறைய எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பெண்மணிகள் இருக்கிறார்கள். அதில் மூத்த வயசுக்கு வந்த பெண்மணிகள் இருக்கிறார்கள், மாமியாக்கள் இருக்கிறார்கள். கட்டாயம் எங்களுடைய மாமியாக்களுடைய மனங்கள் மாற வேணும். இவர்களுடைய தலையீடுகள் அந்த குடும்பம் நல்ல வாரத்துக்கான வழிகாட்டலை கொண்டதாக இருக்க வேண்டும். அவங்கள பிரித்து வைக்கின்ற அடிப்படையில் அந்த தலையீடுகள் அமைந்து விடக்கூடாது என்பதில் அவங்க கூடுதலான கவனம் செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பிள்ளைகள் எங்களுடைய பிள்ளைகள், நாங்கள் வளர்த்தவர்கள் 19 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் வளர்த்தவர்கள், எங்களுடைய பராமரிப்பில் இருந்தவர்கள், எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தவர்கள். இருந்தாலும் அவங்க ஒரு புதிய வாழ்க்கைக்கு போய்விட்டார்கள். எனவே அந்த புதிய வாழ்க்கைக்கு போயிருக்கின்ற அந்த இளம் தம்பதிகளை வாழ வைப்பதற்கான என்ன வழிகள் இருக்கிறது என்று தான் நாங்கள் தேடணுமே தவிர அவர் 2 பேருக்கும் சரிப்பட்டு வராது, எப்படியாவது பிரித்து வைக்கணும் அப்படிங்கிற நிலையில் எங்களுடைய தாய் தந்தையர்கள் மூத்தவர்கள் வரக்கூடாது. இன்றைக்கு அப்படி எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எங்களுடைய முன்னோர்களை நாங்கள் பார்த்தால் எப்படியாவது குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்தால் அதை தீர்த்து வைக்கிறதுக்கு, சமாதானப்படுத்துறதுக்கு, எப்படி என்ன விட்டுக்கொடுப்புகளை செஞ்சாலும் அதை பெருசுபடுத்தமாக்குறதுக்கான கைங்கரியங்களை எல்லாம் செய்தார்கள். ஆனால் இப்போ இருக்கிற தலைமுறைக்கு அதெல்லாம் கிடையாது. பிரிவுண்டு வந்தால் இனி பிரிகிறது தான். சில இடங்களில் சேர்ந்து வாழ்வதற்கான பல்வேறு சூழல் இருந்தாலும் கதைச்சி பேசி ஓரளவுக்கு பொண்ண மாப்பிள்ளைய அவங்க தம்பதிகளை கதைச்சி ஒன்றா கொண்டு வந்து சேர்த்தாலும் அவங்கள உம்மா வாப்பாவை தாண்டி உறவுகளை தாண்டி அந்த பந்தத்தில் இணைந்து கொள்ள முடியாமல் இருக்கின்ற ஒரு துரதிர்ஷ்டமான நிலை அவரிடத்திலே காணப்படுகிறார். அண்மையிலே ஒரு கேஸை சந்திக்க முடிந்தது. அவர்கள் திருமணம் முடித்து 27 ஆண்டுகள், பெரிய பிள்ளைகள் எல்லாம் இருக்குது, பிரியோணம் என்று வந்திருக்கிறாங்க. அந்த 2 பேரும் வாழ்ந்த வாழ்க்கை அவங்க பிரிகிற வாழ்க்கை அல்ல, பிரியக்கூடாது. நான் அவர்களுக்கு சொன்னேன்,
மற்றவர்கள் நீங்கள் பிரியணும் ஆசைப்பட்டால் நீங்கள் பிரியக்கூடாது என்பதுதான் என்னுடைய விருப்பம். நீங்கள் பிரியப்படாது, நீங்கள் சேர்ந்து வாழணும். என்ன பிரச்சனை இருக்கு கதைங்க, பேசுங்க, 2 பேரும் ஓப்பனாக கதைங்க. மனைவி கதைங்க, கணவன் கதைங்க, நிறைய கதைக்கிறார்கள். கடைசியாக 2 பேரும் பேசுகிற அளவுக்கு பிரிஞ்சு போகிற அளவுக்கான பிரச்சனை ஒன்றும் கிடையாது. வருமானம், தொழில் பிரச்சனை, பொருளாதார பற்றாக்குறை, அது என்ன எல்லா குடும்பங்களிலும் இருக்கிற பிரச்சனை. முதல் வர பொருளாதார ரீதியாக சந்தோஷமாக இருந்த பல குடும்பங்கள் இன்றைக்கு பொருளாதார ரீதியாக ஒரு பின்னணியில் இருக்கிறாங்க. இது கஷ்டமான சூழல் எல்லாம் இருக்கும். வருமானத்துக்கு ஏற்ற வரவுக்கேற்ற செலவு இல்லை, எல்லா இடத்துலையும் வரவு குறைய செலவு கூட, வாழ்க்கையை சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. நிறைய குடும்பங்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், நிறைய குடும்பத்து பெண்மணிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். எனவே இது உங்களுக்கு மட்டும் உரிய பிரச்சனை அல்லன்னு சொல்லி கதைச்சி பேசி சமாதானத்துக்கு வந்த ஒரு சூழ்நிலையில் அவரை சொன்னார் கடைசியாக, இதுக்கு மௌலவி நீங்கள் எங்கள் உமா கிட்டையும் கொஞ்சம் கதைச்சிக்கிங்க, வந்து எங்களை ராத்த தங்கச்சிமார்கிட்டையும் கொஞ்சம் கதைச்சிக்கங்க. அவர் சொல்கிறா, இதான் மௌலவி பிரச்சனை. அவராக சொந்தமாக எந்த ஒரு முடிவு எடுக்க மாட்டார். கல்யாணம் முடிச்சு 27 வருஷம், பெரிய பெரிய வாலிப பிள்ளைகள் இளைஞர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அக்கச்சியாமார் என்ன சொல்கிறார்களோ, அவட வார்த்தையில் சொல்கிறா, அக்கச்சியாமார் என்ன சொல்கிறாளோ, உண்மை சொல்கிறாளோ அதை கேட்பார் அவர். அதுக்கு அங்கால் அவர் ஆசைய மாட்டார். சகோதரர்களை, நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய தாய் தந்தையர்கள் எங்களுக்கு முக்கியமானவர்கள், எங்களுடைய உயிருக்கு அவர்கள் சமனானவர்கள். எங்களுக்கு அவர்களை விட வேறு உறவுகள் இந்த உலகத்தில் சிறப்பான உறவுகள் கிடையாது. அவர்களுக்குரிய கண்ணியத்தை, அவர்களுக்குரிய மரியாதையை, அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நாங்கள் செய்யணும். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் தீர்மானம் எடுக்கின்ற ஒரு நிலைக்கு அவர்களை கொண்டு வந்து நாங்கள் நிறுத்துகின்ற போது அவங்கள் வாழ்ந்த காலம் என்பது வேறு, நாங்கள் வாழுகின்ற காலம் என்பது வேறு. அவர்களுடைய சிந்தனைகள், எண்ணங்கள், அவர்களிடம் இருக்கின்ற அறிவு, ஆற்றல், அனுபவங்கள் என்பது வேறு. இன்றைக்கு இருக்கின்ற தலைமுறைக்கு இருக்கின்ற சிந்தனைகளும் அறிவு, ஆற்றலும், அனுபவங்களும் வேறு வகையானது. எனவே நாங்கள் இதை ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு முகாமைத்துவம் செய்து கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. இதனுடைய அர்த்தம் தாய் சொல்ல கேட்கக்கூடாது என்பதல்ல, தந்தையின் சொல்லை கேட்கக்கூடாது என்பதல்ல, ஏனைய உறவுகளுடைய கருத்துக்களை எல்லாம் கேட்கக்கூடாது என்பதல்ல. இதை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தீர்மானிக்கின்ற இடத்தில், தீர்மானிக்கின்ற சக்தியாக நான் இல்லை, அவர்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைவேறுமாக இருந்தால் அந்த வாழ்க்கை பயணம் சர்ச்சை நிறைந்ததாக, பிரச்சனை நிறைந்ததாக அமைந்துவிடும். உண்மையாகவே குடும்பங்களுக்கு மத்தியில் பிரச்சனை வருகிற போது பிறருடைய தயவின் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பது என்பது மார்க்கத்தின் வழிதான். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற போது கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான பல்வேறு வழிகளை சொல்லி கடைசியாக அல்லாஹ் தஆலா சொல்றது, ஃபபாது ஹக்கம மின் அஹ்லிஹி வ ஹக்கம மின் அஹ்லிஹா. அவங்களோட ஆண் தரப்பில் இருந்து ஒரு நடுநிலையான ஒரு ஆளையும், பெண் தரப்பில் இருந்து ஒரு நடுநிலையாளையும் வச்சு இந்த குடும்ப பிரச்சனையை நீங்கள் பேசுங்க, பேச வேண்டிய சந்தர்ப்பம் வந்தால் பேசுங்க. அதில் நோக்கம் ஈயுரிதா இஸ்லாஹன், அவங்க சமாதானத்தை விரும்பினா. எனவே இங்கே பேச்சுவார்த்தைக்கான நோக்கம் சமாதானம். நாங்கள் குடும்ப உறுப்பினர்கள் தலையிடுறது இதை பிரிக்கிறதுக்கு இல்லை, எப்படியாவது இந்த குடும்பத்தை சேர்த்து வைக்கணுங்கிறதுக்கான ஒரு எண்ணம் தான் இருக்கணுமே தவிர பிரித்து வச்சிடணுங்கிற நோக்கம் இந்த குடும்ப விஷயத்தில் வந்துடக்கூடாது பெரியவர்களுக்கு. நான் சொல்ல வர்றது என்னென்னால், எங்களுடைய மூத்த ஒரு தலைமுறை இருக்கிற அவங்க பிரித்து வைக்கிற நோக்கமெல்லாம் கிடையாது. இப்போ இருக்கிற தலைமுறைங்கிற சாதாரண ஒரு 50 வயசில் இருக்கிற பேரண்ட்ஸ், 45-50 வயசில் இருக்கிற தாய் தந்தையர்கள் அது புள்ள செல்து வானான்னு பிரித்து தான் வைக்கணும். அது சரி வர இந்த வராங்க. ஆனால் எங்களோட முன்னோர்கள் அப்படி இருக்கல. குடும்பங்களுக்குள்ள பிரச்சனை வர குறுக்கால கிடப்பாங்க, நின்று அழுவாங்க, போகாதீங்க ரெண்டு கால் கிடைக்க பிடிப்பாங்க. இப்போ அப்படியெல்லாம் இல்லை, புறணை போதான் அது போட்டும். எனவே இந்த நிலைமை மாற வேண்டும். எங்களுடைய பிறருடைய தலையீடு சமாதானத்தை ஏற்படுத்தி வைக்கிறதுக்கு, நல்ல ஒரு பிணக்கை தீர்த்து வைக்கிறதுக்கு, அல்லது எங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து வாழ்க்கை இப்படித்தான், நீங்கள் பிரச்சனைப்பட்டு கொண்டதில்லை, சண்டை பிடிக்கிறதில்லை, அடிமுடி இல்லை, காலமெல்லாம் இப்படி இருந்து இப்படி வாழ போகிறீங்க, உங்களோட பிள்ளைகளுக்கு என்ன வழிகாட்டலை நீங்கள் கொடுக்க போகிறீங்க என்று அறிவுரை சொல்லுகின்ற ஆக்களாக நாம் இருக்கணும். ஆனால் சில பெற்றோர்கள் பிரிக்க வேணும் என்றே வருகிறார்கள். பிள்ளைகளுக்கிட்ட எப்படியாவது கதைச்சி ஒரு சமாதானப்படுத்தி பிள்ளைகளை சேர்த்து வைக்கலாம் என்ற மாதிரி இருக்குது. ஆனால் பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் அதை பிரிக்கத்தான் என்கிற நிலையில் வருகிறார்கள். எனவே கட்டாயம் இந்த தலையீடுகள், தவிர்க்கப்பட வேண்டிய தலையீடுகள்,
மார்க்கம் அனுமதிக்காத தலையீடுகள் என்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொண்டு இந்த குடும்ப வாழ்க்கையில் நாங்கள் கவனமாக கையாள வேண்டிய கடமைப்பாடுடையவர்களாக இருக்கின்றோம். இன்றைய எங்களுடைய தலைமுறையில் இருக்கின்ற மாமா மாமியாக்கள் அல்லது பெரியவர்களுக்கு நாங்கள் சொல்கிற மார்க்கம் சொல்லுகிற அறிவுரை, உண்மையாகவே இந்த குடும்ப பிணக்குகள் வருகின்ற போது, பிரச்சனைகள் வருகின்ற போது எங்களுடைய செயற்பாடு, எங்களுடைய மகனுடைய அல்லது எங்களுடைய மகளுடைய வாழ்வை சீரழிக்கின்ற அடிப்படையில் எங்களுடைய செயற்பாடுகள் அமைந்து விடாமல் நாங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். நல்லா இருந்த வீடு நாசமாக போய் தரப்படாது. அந்த வாப்பாவுடைய தலையீடு, அந்த உம்மாவுடைய தலையீடு, அந்த குடும்பங்களின் தலையீடு இருக்கின்ற அந்த வீட்டுக்குள்ளே இருக்கின்ற சலசலப்பை, பிணக்குகளை தீர்த்து வைத்து ஒரு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அந்த குடும்ப கட்டமைப்பை ஆக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முயற்சியாக இருக்க வேண்டுமே தவிர அந்த வீட்டை நாசமாக்குகின்ற அடிப்படையில் நாங்கள் முடிவெடுத்து விடக்கூடாது. அப்படி பலர் முடிவெடுத்ததன் காரணமாக பலருடைய குழந்தைகள் இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கின்ற, சின்ன பின்னமாய் கொண்டிருக்கின்ற ஒரு துரதிர்ஷ்டமான நிலையை பார்க்கிறோம். எனவே சகோதரர்களே, இதில் நாங்கள் பெரியவர்கள் மற்றவர்கள் கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்று கணவன் மனைவி அவங்களுக்குள்ள நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் எதுவாக இருந்தால் அவங்க தீர்த்து கொள்வாங்க. இதை நாம் பெரிதிப்படுத்த தேவையில்லை. இது ஒரு பெரிய பிரச்சனையாக தேவையில்லை. இதை குடும்பத்துக்குள்ளே நாங்கள் 4 பேர்கிட்ட சொல்ல தேவையில்லை. இதை நாங்கள் பரப்ப தேவையில்லை. அவங்க தீர்த்து கொள்வாங்கண்டு அதை அடக்குகின்றவர்களாக, அதை ஒரு அமுக்குகின்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டுமே தவிர அதை பிரச்சனையை பெருசாக்கி தேவையில்லாத ஆக்களுக்கெல்லாம் சொல்லி இந்த பிரச்சனையை பெருசாக வளர்த்திட்டம் என்றால் அந்த குடும்பங்களை இணைத்து வைக்கின்ற சந்தர்ப்பம் நமக்கு வந்துவிடாது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும். உண்மையிலே இந்த கணவன் மனைவி உறவுகளுக்கு மத்தியிலே வருகிற பிரச்சனைகளின் போது பிறருடைய தலையீடு, மற்றவர்களுடைய குறைகளை தேடி தேடி, அவர் பிரச்சனைக்குரியால் தான் நான் கேள்விப்பட்டேன், அவருக்கு அது மட்டும் இல்லை பிரச்சனை, அவருக்கு இது எல்லாம் பிரச்சனை இருக்குது, உங்களுக்கு தெரியாதாண்டு பட்டியல் பண்ணுற வேலைகள் நம்ம பார்க்கப்படாது. அவங்க ஏற்கனவே பிரச்சனையில் இருக்கிறாங்க, இது எப்படி தீர்க்கிறன்னு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு கிடைக்கப்பட்ட ஒரு செய்தியின் காரணமாக அவங்களுக்குள்ள முரண்பாடு வந்திருக்குது. நீங்கள் போய் அந்த ஒரு செய்தியோட இன்னும் 10 செய்தியை கூட்டி பெருப்பிச்சு அதுக்குள்ளே கலந்துரையாடல் செய்கின்ற போது நிச்சயமாக அந்த குடும்பம் இன்னும் ஒரு மோசமான ஒரு நிலையை நோக்கித்தான் நகரும் என்கிற அடிப்படையில் பெரியவர்கள், பிறர், குடும்ப உறவுகள் இந்த விடயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்ற அந்த விடயத்தை நான் நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், யார் ஒரு கணவன் மனைவிக்கிடையில் பிரிவினையை ஏற்படுத்த முயற்சிக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹு தஆலா அவர்களுடைய நேசர், அவர்களுக்கு மிக விருப்பமானவர்களுக்கு மத்தியில் அல்லாஹு தஆலா பிரிவை உண்டாக்கி வைப்பான்.